Hello students, welcome to our GMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lesson உள்ள exercise 3.8ல உள்ள first sum பார்க்கலாம். Find the square root of the following polynomials by division method. So division method na long division method வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். First subdivision x power 4 minus 12 x power 3 plus 42 x square minus 36 x plus 9 கொடுத்திருக்காங்க. So long division நம்ம இந்த மாதிரி தான போடுவோம். போட்டு கொடுத்திருக்க பாலினோமியலை நம்ம உள்ள எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இங்க x பவர் 4 இருக்கு இல்லையா. ஸோ இந்த x பவர் 4ல பாதி என்ன வரும் நமக்கு x ஸ்கொயர். ஸோ இந்த x ஸ்கொயரை வந்து மேலேயும் கீழேயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு x பவர் 4 x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் வந்து நமக்கு x பவர் 4 அப்படிதானே, ஸ்கொயர் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஸ்கொயர் நம்பர் தான் எடுக்கணும். நம்ம இங்க வந்து x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர் x பவர் 4 எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க x பவர் 4. இப்போ அடுத்தது நம்ம இதை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்றதுக்கு சைனை வந்து மாத்துவோம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு கேன்சல். அடுத்தது நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து என்னது, ரெண்டு ரெண்டா தான் நம்ம கீழே இறக்கும். நம்ம சாதா டிவிஷன் மெத்தட்ல ஒவ்வொரு நம்பரா இறக்கும். லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து ரெண்டு டைமா நம்ம இறக்க போறோம். ஓகேவா, அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன்ல இப்போ இது ஒரு டைம் இது ஒரு டைம். ஸோ ரெண்டு டைம் இறக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னது மைனஸ் 12 எக்ஸ் பவர் 3 பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம ரெண்டு டைம் இறக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுவோம் இல்லையா. 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். அடுத்தது வந்து நமக்கு என்ன வரணும், இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2x பவர் ஸோ 2 இங்க வந்து நமக்கு 2x ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ நமக்கு அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்னு பார்க்கணும். ஸோ இங்க மைனஸ் இருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் இங்க மைனஸ் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது வரதுக்கு இங்க மைனஸ் இருக்கனால நீங்க இங்க மைனஸ் நம்ம போட்டுடலாம். அடுத்தது நமக்கு இங்க 12 இருக்கு. ஸோ நமக்கு 12னா இந்த 2x ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வருதுன்னு பார்க்கணும். 2 கூட நம்ம 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணாதான் வரும். 6 2 சார் 12 இல்லையா. ஸோ அல்லது என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் 12ல இந்த 2 கொண்டு டிவைட் பண்ணிருங்க. டிவைட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, அதாவது மைனஸ் 12 எக்ஸ் பவர் 3 இங்க 2x ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்படியே போட்டுருங்க. மைனஸ் 12 எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை இந்த 2x ஸ்கொயரை போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்க. 2 இங்க வந்து மைனஸ் 6, இங்க எக்ஸ் ஸ்கொயர் போயிடும், 3 போயிடும். இதுல வந்து 3 போச்சுன்னா மீதி 1 இருக்கு. அப்போ என்னது இருக்கு, மைனஸ் 6 இன்டு எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 6x தான் இங்க வரும். நம்ம அங்க மைனஸ் போட்டுட்டோம், அப்போ ஒரு 6x. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை போட்டுட்டு நீங்க அதாவது இதனோட எக்ஸ் பவர் 4ஓட ஸ்கொயர் இது பார்க்கணும். ஓகேவா. ஸோ ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ எக்ஸ் பவர் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது எக்ஸ் பவர் 4 போட்டாச்சு. இது வந்து அடுத்த சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைனை மாத்துறோம். அப்போ இது கேன்சல் ஆயிருது. அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம ரெண்டு டைமா இறக்கணும். ஸோ ரெண்டு டைமா இறக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். எழுதிட்டு அடுத்தது நமக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் இதை இந்த 2x ஸ்கொயரை கொண்டு நம்ம டிவைட் பண்ணிட்டா போதும். டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதுதான். ஸோ நமக்கு மைனஸ் 6x அங்க கிடைக்குது. இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போடும்போது இதுக்கு கூடாது இதே நம்ம போட்டுறணும். போட்டுட்டு அந்த மைனஸ் 6x கொண்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் வந்து மாறும். இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பிளஸ் வரும், பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். அப்போ இங்க மைனஸ் இங்க பிளஸ், இது கேன்சல். அடுத்து இங்க பிளஸ், இது மைனஸ். ஸோ டிஃபரெண்ட் சைன் சொன்னனால 42ல இருந்து 36 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன வரும் நமக்கு, 42ல 36 போச்சுன்னா 6 வரும். 6 எக்ஸ் ஸ்கொயர். இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டைம் இறக்கணும். ஸோ இந்த ரெண்டு டைம் இதை ஆல்ரெடி இறக்கிட்டோம். ஸோ இந்த ரெண்டு டைம் இறக்குறோமா, மைனஸ் 36x பிளஸ் 9. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இதை வந்து இவ்வளோத்தையுமே நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 2 கொண்டு இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 6 2 சார் 12x. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது அவ்வளோத்தையுமே 2 இன்டூ இதுன்னு மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x. ஸோ உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்துடும் 2x ஸ்கொயர் மைனஸ் 12x வந்துருச்சா. இப்போ அடுத்தது நமக்கு என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
நமக்கு இங்க வந்து நமக்கு 6 வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ மறுபடியும் நமக்கு இங்க 6 வரணும். ஸோ 6 வரணும்னா அப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த 6x ஸ்கொயரை இந்த 6x ஸ்கொயரை இந்த 2x ஸ்கொயரை கொண்டு டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது x ஸ்கொயர் போயிடும். 1 2 is 2, 3 2s are 6. ஸோ பிளஸ் 3. அப்போ இங்க வந்து என்ன போடணும்? ஸோ பிளஸ் 3 வந்து போடணும். போட்டாச்சா? ஸோ அங்கே ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா நம்ம இங்கேயும் என்ன போடணும்? ப்ளஸ் 3 வந்து போடணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அங்கே போடும்போது இங்கேயும் போட்டணும். இப்போ இனி நமக்கு இந்த 3யை கொண்டு இது அப்படியே இந்த 3யை வந்து இது அப்படியே கொண்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 2x² என்ன வந்துடும்? 6x². அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 12 into 3 36x. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 3 3s are 9. ஸோ அடுத்தது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சைன் இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் இருக்கனால ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ இது கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், 0. நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ அப்போ therefore நமக்கு ஸ்கொயர் ரூட்டு தானே? therefore நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ மைனஸ் 12 x⁴ பிளஸ் 42x² மைனஸ் 36x plus 9 equal to என்னது வரும்? நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இது x² மைனஸ் 6x பிளஸ் 3. ஸோ அதை வந்து நம்ம மாடுலோன்னு சொல்லி எடுத்து எழுதணும். மாடுலோ x² மைனஸ் 6x பிளஸ் 3. இவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஈஸி தான். நீங்கள் இதை 1 2 சம் கூட செய்யும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக வந்து ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம திருப்பி செய்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 37x² மைனஸ் 28x⁴ பிளஸ் 4x⁴ பிளஸ் 42x பிளஸ் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஆர்டர் வந்து நமக்கு குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா ஆர்டர் படி கரெக்டா எழுதணும். அப்போ பவர் 4x⁴ தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது 4, அடுத்து 3. அப்போ மைனஸ் 28x⁴. அடுத்தது ஸ்கொயர் பிளஸ் 37x². அடுத்தது எக்ஸ் டேம் 42x. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் x⁴ டேம், அடுத்து x⁴ டேம், x² டேம், x டேம், 9th டேம். ஸோ இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன, இதை வந்து என்ன எடுக்கலாம்? 4ஓட ஸ்கொயர் நம்பர், 4 வந்து எதனுடைய ஸ்கொயர் நம்பர்? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 into 2 தான் 4. அப்போ 2 வந்துடும். இதுக்கு ஒரு 2 கன்ஃபார்மா வந்துடும். அப்புறம் x⁴ ஸ்கொயர் நம்பர் எது வரும் நமக்கு? x². அப்போ 2x². ஸோ 2x² இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், ரெண்டு சைடும் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இனி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, x² into x², x⁴. இனி என்ன பண்றோம்? சைனை மாத்தி சப்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆகுது. அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம ரெண்டு டேமா தான் இறக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் இறக்குங்க. 28x⁴ பிளஸ் 37x². ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் இதுக்கு கூடால 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? 4x² வந்துடும். இனி நமக்கு அடுத்தது வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த மைனஸ் 28x⁴ எதை கொண்டு டிவைட் பண்ண சொன்னா? 4x² கொண்டு டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, 1 4 is 4. இங்க போடும்போது என்ன வரும்? 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. x² இங்க வந்து 1 வந்துடும். அப்போ ஈக்குவல் டு மைனஸ் 7x. அப்போ இங்கேயும் போட்டீங்கன்னா இங்கேயும் மைனஸ் 7x போடணும், இங்கேயும் மைனஸ் 7x போடணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் இதை விட்டுருங்க. இந்த மைனஸ் 7xையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 7x into 4x² மைனஸ் 7x மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 7x into 4x² மைனஸ் 7 4s are 28, x² into x என்ன வந்துடும்? x⁴. மைனஸ் into மைனஸ் பிளஸ் 7 7s are 49x². இனி அடுத்தது சைனை மாத்துங்க. மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஏன்னா சப்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறும். அப்ப இது கேன்சலா? இங்க பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு. ஸோ அப்ப பெரிய நம்பருக்கு சைன் நமக்கு மைனஸ் தான். 49ல 37 போச்சுன்னா
மீதி நமக்கு என்ன வரும் 12 வரும் 9ல 7 போச்சுன்னா 2 4ல 3 போச்சுன்னா 1 ஸோ 12x². அடுத்தது என்ன பண்ணுவோம் மீதி இருக்கிற ரெண்டு டேமே நம்ம இறக்க போகிறோம் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இனி அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம இதை வந்து 2ஆல் இப்போ ரெண்டு சேர்த்து இனி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 2 into 2x² minus 7x மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடலாமா அப்போ 2 into 2x²னா 4x² மைனஸ் அடுத்து 2 into 7xனா 14x. ஸோ 2 வந்து இது ஃபுல்லாக கொண்டு மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்தது இனி அடுத்து நமக்கு இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மைனஸ் 12x² இதை கொண்டு டிவைட் பண்ணணும் இந்த 4x² வந்து கொண்டு டிவைட் பண்ணணும். அப்போ x² போயிடும் 1 4 is 4 3 4s are 12 ஆன்சர் வந்து -3. அப்போ இங்கே -3 போடுங்க இங்கேயும் -3 போட்டுருங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க அந்த -3 நம்ம கொண்டு இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -3 into 4x² minus 12x² minus into minus plus 14 into 3 4 3s are 12 மீதி 1 1 3 3 42x minus into minus plus 3 3s are 9. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறும் எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் 0. ஓகேவா அப்போ therefore நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x² minus 28x⁴ plus 4x⁴ plus 42x plus 9 equal to என்ன எழுதணும் நமக்கு ஆன்சர் 2x² minus 7x minus 3. அதை வந்து நம்ம எப்படி எழுதணும் மாடுலோ 2x² minus 7x minus 3 எழுதணும். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 16x⁴ plus 8x² plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் x⁴ இருக்கு அடுத்து x⁴ டேம் இல்லை x² இருக்கு x டேம் இல்லை. ஸோ இல்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் 0 போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் x⁴ இருக்கு அடுத்து x⁴ டேம் இல்லை அப்போ 0x⁴ plus 8x² கொடுத்துருக்காங்க x டேம் இல்லை அப்போ 0 into x plus 1. இனி நமக்கு நார்மல் எப்படி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இப்போ 16x⁴ அதை வந்து 16ஓட ஸ்கொயர் என்ன வரும் 4 4s இருந்தாலும் 16 அப்போ ஒரு அதில் பாதி 4 வந்துடும். x⁴ பாதி என்னது x². ஸோ அதை இங்கேயும் அதே இதை போட்டுருங்க 4x². ஸோ நீங்கள் அதில் பாதி பாதி அதாவது இதனோட ஸ்கொயர் நம்பர் அதே போல் இதனுடைய ஸ்கொயர் நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா இப்போ 4 4s என்ன வந்துடும் நமக்கு 16 x² into x² 16x⁴. இப்போ மைனஸ் வந்துடும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறும் கேன்சல் ஆகும். அடுத்தது நமக்கு லாங் டிவிஷன் மெத்தட்ல ரெண்டு டேமா இறக்கும். அப்போ 0x⁴ plus 8x². இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 4 2s are 8x². ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே 0 தான் வந்திருக்கு. ஸோ 0x⁴ 8x² கொண்டு நீங்கள் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். அப்போ இங்கே நம்ம என்ன வரும் பிளஸ் 0x கொண்டு போட்ட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு அது வரும் இல்லையா 0 into x. ஸோ இங்கே 0x போட்டால் நமக்கு இங்கேயும் என்ன பண்ணணும் 0x போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன வரும் 8x² into 0x என்ன வரும் 0x⁴. ஸோ 8 into 0 0 x² into x வந்து x⁴ மாறுது. அடுத்தது இங்க வந்து பிளஸ் போட்டு 0 into 0 0 தான் x into x x². ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் சைன் வந்து மாறும் இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ் இது கேன்சல் ஆயிருமா. அடுத்து இங்க 8 இருக்கு இங்க 0 ஸோ பிளஸ் தான் அப்போ பிளஸ் 8x² தான் வரும். இனி அடுத்து இந்த ரெண்டு டேமே இறக்கலாமா பிளஸ் 0x plus 1. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டையும் நம்ம இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 2 into 4x² அதாவது 2 into 4x² plus 0x வரும். அப்போ 4 2s are 8x² plus 2 into 0 0 தான். ஓகேவா அப்போ 0 into x இங்கே நமக்கு 0x தான் வருது. அடுத்தது நமக்கு இங்கே 8x² இருக்கு இங்கேயும் 8x² தான் இருக்கு. ஸோ அப்போ எதை கொண்டு மல்டிப்ளை பண்ண வரோம் பாருங்க 8x²
8x ஸ்கொயரை கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 1. ஸோ ப்ளஸ் 1 இங்கே நம்ம ப்ளஸ் தானே, அப்போ இங்கே ப்ளஸ் 1 போட்டு இந்த ப்ளஸ் 1 இதை ஃபுல்லாக அங்கேயும் போடணும். அப்போ அங்கே போடும்போது நமக்கு இங்கேயும் போடணும். இப்போ 1 கொண்டு இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தானே வரும். 1 × 8x² x², அடுத்து 1 × 0x 0x ப்ளஸ் 1 × 1. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறும், எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ therefore square root of 16x⁴ plus 8x² plus 1 equal to என்ன வந்துடும் ஆன்சர் நமக்கு மாடுலோ 4x² plus 0x plus 1. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், 4x² plus 1 எழுதலாம். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த fourth subdivision 121x⁴ minus 198x⁴ minus 183x² plus 216x plus 144 கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 121க்கு இது ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் நமக்கு 11 இல்லையா? ஸோ 11 போட்டுட்டோம். x⁴ ஸ்கொயர் நம்பர் வந்து x². இங்கேயும் அதே போல 11x² போட்டுடலாம். இப்போ 11 × 11 121 x² x⁴ மல்டிப்ளை பண்ணிட்டோமா? சைனை மாற்றும் போது இது கேன்சல். அடுத்த 2 டேமை நம்ம இறக்கும். லாங் டிவிஷன் மெத்தடில் 2 டேமாக நம்ம இறக்கும். அப்போ இதுவும் -183x² நம்ம இறக்கிட்டோம். அடுத்தது நமக்கு இதை வந்து என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 22x² எழுதியாச்சு. இனி அடுத்தது நமக்கு இங்கே -198x² இருக்கு. ஸோ அப்போ இந்த 22x² கூடால எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் இது வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாம். -198x² 22x² கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும், x² வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா? x⁴ இது சாரி, இது x⁴ இங்கே தானே. ஸோ அப்போ x⁴. அப்போ இதில் வந்து 3 கேன்சல் ஆகி மீதி வந்து 1 இருக்கு. இது கேன்சல் ஆகும்போது என்ன வரும், 22 வந்து கேன்சல் ஆகும்போது 1 2 is 2 1 2 is 2. இங்கே வந்து 9 2s are 18, மீதி 1 இருக்கா, 9 2s are 18 நான் போடும்போது 11 வருது. ஸோ -9x வருது. ஓகேவா? அப்போ அங்கே என்ன போடணும், -9x. ஸோ அதே இதை இங்கேயும் போடணும், -9x. இப்போ இந்த -9x வந்து இது ஃபுல்லாக கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அதாவது இப்படி -9x × 22x² minus 9x மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 9 × 22 9 2s are 18, மீதி 1 9 2s are 18 19 x × x² x⁴ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 9 9s are 81 x × x x². ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். -198x⁴ பிளஸ் 81x². இனி அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் வந்து மாறும், இது கேன்சல் ஆகும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் தான் இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 4 8 + 8 வந்து 16, மீதி 1 2 200 minus 264x². அடுத்தது இந்த 2 டேர்மை இறக்குறோம். பிளஸ் 216x plus 144. ஓகேவா? இப்போ அடுத்தது இது என்ன பண்ணணும், அடுத்தது இது அவ்வளோத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதாவது 2 × 11x² minus 9x என்ன வரும் பாருங்க, 2 × 11 22x² minus 9 2s are 18x. ஸோ அதை அங்கே எழுதிடலாமா, அப்படி 22x² minus 18x. அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ நமக்கு 264x² வரணும்னா நமக்கு இது கூட அடுத்தது எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த -264 22x² 22x² கொண்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். x² போயிருமா, 1 2 is 2 1 2 is 2, 1 2 is 2 3 2s are 6 2 2s are 4. So 111 is 11 111 is 11, மீதி 2 2 11s are 22. So அப்போ 12 மட்டும்தான், -12 equal to -12 வருது.
ஸோ அப்போ அந்த -12 எங்கே போடணும், இங்கேயும் -12 போடணும், இங்கேயும் -12 போடணும். இப்போ இந்த -12 இது ஃபுல்லாக கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது -12 இன்டு 22x² minus 18x minus 12. ஓகேவா? -12 இன்டு 22x² minus 18x minus 12. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், -12 இன்டு 22, 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2, 4 6 2, 264 வந்துருச்சா ஃபர்ஸ்ட். ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ் அங்கே மைனஸ், அப்போ -264x². அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அடுத்தது என்னது மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். அடுத்தது 12 இன்டு 18, 12ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 2s are 16, மீது 1, 1 8 is 8, 8 plus 1 9, 1 2 is 2, 1 1 is 1, 6 11, மீதி 1 இருக்கு 2, 216 இன்டு இங்கே எக்ஸ் இருக்கா. ஸோ அந்த எக்ஸ் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் 12 இன்டு 12 வந்து 144 நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சைன் வந்து மாறும், மாறும்போது எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ therefore square root of 121x⁴ minus 198x⁴ minus 183x² plus 216x plus 144 equal to modulo 11x² minus 9x minus 2. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.